சில அதிகாரிகள் பணத்துக்காக, பணம் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியும் பணம் இல்லாதவங்களுக்கும் வேற மாதிரியும் செயல்படுறாங்க. போலீஸே வந்து போட்டோ ஒட்டிச்சா, போலீஸே வந்து டிவியில் வந்து உங்கள் பையனுடைய ஃபோட்டோ வந்து விளம்பரம் பண்ணாங்களா, அதெல்லாம் போலீஸே செஞ்சாங்களா இல்லையா? அவங்களுடைய முக்கியமான பணி என்னன்னாக்கா 2, குற்றத்தை தடுக்க வேண்டும், தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். பாப்புலேஷன் அதிகமாகுது, நாளுக்கு நாள் இருக்கிற போலீஸே வச்சு வேலை வாங்கணும். இப்போ காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்காருன்னா உண்மைதான். ஓய்வறையா உழைப்பாளின்னு சொன்னால் அவங்க ஒருத்தர் தான். அப்போதான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நம்ம போலீஸ் இணையும். போலீஸ் துறையை சுதந்திரமாக இயங்குறதுக்கு அனுமதிக்கணும். இந்த பொலிட்டிஷியனுடைய கண்ட்ரோல்லேருந்து இதை தனிமைப்படுத்தணும். நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு சுமூகமாக எடுத்துகிட்டு போக முடியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதியுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காவல் அதிகாரியோடைய கடமைகள் என்னென்ன, அன்றாட வாழ்க்கையில அவங்க பார்க்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கலைச்செல்வன் சார், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MB என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் has more than 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல் அதிகாரியோடைய முக்கியமான பணி என்ன சார்? காவல்துறையினுடைய அதிகாரின்னு வச்சிங்களா, இல்லை காவல்துறை பொதுவாக அவங்களுடைய முக்கியமான பணி என்னன்னாக்கா 2. 1, மிக முக்கியமானது குற்றத்தை தடுக்க வேண்டும். குற்றம் நடந்த பிறகு தண்டனை ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் 2வது விஷயம். அது நடக்காமல் தடுக்கிறது மெயின் நம்பர் 1. குற்றம் நடந்த பிறகு அதை சரியாக விசாரணை செஞ்சு தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இது 2மே அவங்க தலையாய பணிகள். இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த பணிகளை செய்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை மீறி இந்த 2 விஷயமே அவங்க செஞ்சாகணுங்க. இது 2ம் அவங்க தலையாய கடமைகள். ஓகே சார். சார், அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு சிறப்பான சலுகைகள் என பட்ஜெட்டில் அதிக பணம் ஒதுக்கினாலும் நாளுக்கு நாள் குற்றம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சார்? அதாவது பட்ஜெட்டில் அதிகமாக ஒதுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து சேலரிக்கே 90% போயிடும். மீதி 10% வச்சு தான் வந்து அவங்களோட ஃபெசிலிட்டிஸு, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு எல்லாதும் பார்க்கணும். ஸோ இது குற்றம் வருதுன்றது வேற ஒரு காரணம், அதை விட்டுருங்க. பட்ஜெட்டை வச்சு நம்ம பார்க்கணுன்னா அவங்களோட இது வந்து ரொம்ப கம்மி தான். பட்ஜெட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நவீனமயமாக்கணும். போலீஸுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து அவங்க வெஹிக்கிளே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில தான் சில அதிகாரிகளுக்கெல்லாம் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படி இருக்குது. அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் எதுவும் இது இல்லை. ஸோ பட்ஜெட்லன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுலாம் இல்லை. அவங்களுக்கு சேலரி தான் மோஸ்ட்லி நிறையா போகுது. அவங்க வந்து இப்போ காவலர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து சில முக்கிய விஷயங்களை அவங்களுக்கு சலுகைகள் பண்ணி கொடுத்தா தான் இன்னும் மேம்படுறதுக்கு நிறையா இருக்குது. அது பட்ஜெட்டில் நிறையா ஒதுக்க வேண்டியது இருக்குது. குற்றங்கள் வர காரணன்றது வேறு விஷயம். குற்றங்கள் இன்றைக்கி வந்து நிறையா இன்க்ரீமெண்ட் இருக்க காரணம்னா பாப்புலேஷன் அதிகமாகுது நாளுக்கு நாள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லை. போலீஸ் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் பட்ஜெட்டுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அரசாங்கமாக அதுக்குள்ளேயே நம்ம நடத்துகிற மாதிரி இருக்கிற போலீஸே வச்சு வேலை வாங்கலாம். ஸோ அதே போல் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நிறைய இடத்துங்களில் வந்து போலீஸுடைய ஃபோர்ஸ் வந்து நிறைய பயன்படுத்தப்படுது. ஸோ அதை தடுக்கணும். அதை தடுத்து காவலர்கள் முழுக்க ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு போலீஸார் அமைச்சிட்டாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரென்த் அமைச்சிட்டாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் அமைச்சிட்டாங்கன்னா, அந்த ஸ்ட்ரென்த் அந்த காவலர்கள் வந்து அங்கே இப்போ அந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து ACDC எல்லாருமே அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கிற வேலையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குற்றம் குறையிறது கம்மி ஆகும். ஆனால் அவங்கள வந்து வேலை பார்க்க விடாமல் சில இதுக்கெல்லாம் மீட்டிங்கு அது இது நிறைய விஷயங்களுக்காக அவங்கள டைவர்ஷன் ஆகுறாங்க. டைவர்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால அது முழு நேரத்தில் வந்து ஈடுபட்டு அதை சரியான முறையில் அவங்களால பண்ண முடியல. சரி, 2வது அவங்க நிறைய இப்போ காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்காருன்னா உண்மைதான். காவலர்கள் மேலே நிறைய சிக்கல்களுக்கு பேச்சு இருக்குது, நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க மக்கள். ஆனால் அவங்க வந்து ஓய்வறையாக உழைப்பாளின்னு சொன்னால் அவங்க ஒருத்தர் தான். ஏன்னா வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க மாறிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டும் இருக்காது, மன அழுத்தம் அதிகம் இருக்கும்.
இதெல்லாம் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சலுகைகளை ஏற்படுத்தி அவங்கள எந்த இடத்துலையும் டைவர்ஷன் பண்ணாமல் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை வந்து கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா இது நடக்காது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறதோ டிலே ஆகுது, சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, குற்றவாளிகள் வந்து அதிகமான அதை வந்து பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் குற்றங்கள் அதிகமாக பண்ண போகிறோம். ஏன்னா கோர்ட்டும் வந்துட்டு ஜட்ஜஸ் வந்து காலைல உட்காந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய இதில் இது இருக்குது, இதை வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி எடுத்தால் தான் குற்றம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போது காவல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஆனால் அவங்களோட இதுவுலையுமே நிறைய சிக்கல்கள் இருக்குது சார். அதை பற்றி இன்னும் தெளிவாக சொன்னார், அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா சார்? அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா, காவல்துறையினர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் என்னென்னது கேட்குறீங்க. மெயினாக வந்து போலீஸ் துறையை சுதந்திரமாக இயங்குறதுக்கு அனுமதிக்கணும். அதை நம்ம வாயால் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன ஆகுதுன்னா, இந்த போலீஸ் துறையே பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. முதல்ல எப்படி நீதித்துறை வந்து தனித்து செயல்படுதோ அதுபோல் போலீஸ் துறையை தனித்து செயல்படணும். நான் என்ன ஸ்ட்ரைட்டாக சொல்ல வரேன்னா, இந்த பொலிட்டிஷியனுடைய கண்ட்ரோல்லேருந்து இதை தனிமைப்படுத்தணும். இது மெயின். அப்போ தான் போலீஸ் துறை சிறப்பாக செயல்பட முடியும், சுதந்திரமாக செயல்பட முடியும். நம்பர் 1. இல்லாட்டினா இப்போ இருக்கிறது மாதிரி அவங்க ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்னா, முதல்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய விஐபி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவங்க ஆக்ஷன் எடுக்க போகலாம். அப்படின்னா யாராவது ஒரு மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துட்டாக்கா கண்டிப்பாக அதை மீறி அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலைமை. இது மெயின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, சில அதிகாரிகள் பணம் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியும் பணம் இல்லாதவங்களுக்கும் வேறு மாதிரியும் செயல்படுறாங்க. இது நான் சொல்லலை, இந்த 2 காரணமும் சுப்ரீம் கோர்ட்டில் லலிதா குமாரி கேஸில் 5 ஜட்ஜிங்க உட்கார்ந்து உள்ள ஒரு பெஞ்சில் சொன்ன விஷயம் இது 2மே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீறிய உள்ள சவால்கள் இப்போ சொல்ல பாருங்கள். டெக்னிக்கல் நிறைய வளர்ந்துருச்சுங்க. டெக்னிக்கல் அதாவது என்னன்னாக்கா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக நம்ம போலீஸ் துறை நவீனமாக்கப்பட்டிருக்குதுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா இப்போ பாருங்கள், சைஃபர் கிரைம்லாம் பாருங்கள், நிறைய எந்த குற்றமும் 90% கண்டுபிடிக்க முடியல. ஏன் காரணம் என்னன்னாக்கா, அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸ் துறையில் இயங்குறத விட அவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, ஐஐடி ஸ்டாண்டர்டில் சொல்கிறேன், அந்த மாதிரி நியூ என்ட்ரன்ஸு புது பசங்களை இவங்க தர வைக்கணும். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், நல்ல போஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு நம்ம போலீஸ் இணையும். என்ன சொல்லணும்னா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அளவுக்கு போலீஸ் துறையை நவீனப்படுத்தணும். இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறோடைய சவால்கள்ங்க. ஓகே சார். சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சார்? காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. பட் அதான் சார் சொன்ன மாதிரி தான், இதில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாமே நல்லா திறமையானவங்க தான். எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணான்னா நம்ம தமிழ்நாடு போலீஸை மிஞ்சி எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களால எந்த விஷயம்னாலும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் சார் சொன்ன மாதிரி என்ன விஷயம்னா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ண விட்டா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எல்லா கேஸ் எந்த இதுவாக இருந்தாலும் வந்து இந்த குற்றங்களுக்கு நடக்காத அளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, ஹையர் அஃபீஷியல்ஸ் ப்ரெஷரு, இதில் நடுவில் வந்து சில இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல. இதுதான் பிரச்சனை. அவங்கள சுதந்திரமாக செயல்பட விட்டுட்டா கண்டிப்பாக வந்து நல்லபடியான ஒரு நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சுமூகமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல்லேருந்து தனியாக பிரிக்கணும். யாரும், அதாவது அரசு என்ன பண்ணணும், தான் கட்சியை சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை இது வேறு யாரும் சம்மந்தப்பட்டவங்களோ போலீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த நடவடிக்கை. அப்படி யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு பண்ணணும். அதே நேரத்தில் போலீஸும் தவறு செஞ்சால் இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து, இப்போ சுதந்திரமாக விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில போலீஸார் வந்துட்டு அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்களும் அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு வழி இருக்குது. அதை மாதிரி பண்ணாங்கன்னா அது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கணும். ஸோ இதை 2 பண்ணிட்டாங்கன்னா சரியான ஒரு இதுக்கு போகும். ஓகே சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? பண்ணிட்டேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க. மேம், ஒரு லேண்ட் வாங்கி 29 வருஷம் ஆகுது. ஓகே. அவங்க வந்து 31 சென்ட் 3 பேருக்கு வித்துட்டாங்க. ஓகே சார். திரும்ப இப்ப என்ன பண்றாங்க, வித்தவங்க பேர்ல எக்ஸ்பிரஸா ஏதோ இடம் என் பேர்ல 10க்கு 11 இருக்குது, பட்டாவில் தப்பா போட்டுருக்காங்க. ஓகே.
அது என்னோட வரைபடத்துல பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு. ஓகே. இது மணியார் வந்து அந்த வித்தவங்களுக்கே திரும்ப பட்டா போட்டு கூட்டு பட்டா சேர்த்து வச்சிருக்காரு. ஓகே சார் இப்போ என்ன பண்ணணும்? தனி பட்டா கூட்டு பட்டா சேர்த்து வச்சிருக்காரு. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க வாங்கின இடத்தினுடைய அளவு என்ன? 31 சென்ட் சார். 31 சென்ட், ரைட். நீங்க வாங்கின இல்லையா, இது தனிப்பட்டாவா உங்க பேர்ல தனியா வரணும் இல்லையா? அதானே கூட்டு பட்டாலும் பிரிக்கணும். 31 3 பேருக்கு வித்துட்டாங்க. வித்துட்டோம். ரைட், ஓகே. 33 சென்ட் வித்துட்டாங்கன்னா மீதி இது உங்க பேர்ல தானே இருக்குது. 11 வேற பேத்துக்கும் 10 நான் இன்னொரு 10 வாங்கிட்டாங்க. சரி. இது வாங்கி நான் 30 வருஷம் லோன் போட்டிருக்கேன். எல்லாம் தனிப்பட்ட வாங்கி எல்லாமே பண்ணி பில்டிங் கட்டிட்டேன். சரி. இப்ப 2 மாசத்துக்கு முன்ன அந்த வித்தவங்க பேரு உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி இல்ல இதுல இப்போ நான் சொல்ல பாருங்க, உங்க இப்ப கையில எவ்வளவு அளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பட்டாவுல அந்த அளவு போட்டு உங்க பேர் தனியா வந்துடணும், அவ்வளவுதானே? வந்திருக்கு. அது வந்து கூட்டு பட்டா சேர்த்து வச்சிருக்காங்க. இல்ல கூட்டு பட்டான்னா அதான் சொல்ல வரேன், உங்க பேர் மட்டும் தான் இருக்கணும். ஆமா சார். அப்படி சொல்றேன். அதான் இதுல வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க வாங்கின உங்க பேர்ல உள்ள பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதோட அனெக்ஸ் பண்ணி ஆன்லைனில் ஒரு தாசில்தார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு தனிப்பட்டாவை கூட்டுப்பட்டா என் பேரோட இந்த பேர்லாம் இருக்குது, இந்த பேர் இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் இருக்கிறதுக்கு, அதனால் இந்த பேர்லாம் எடுத்துருங்க, என் பேர் மட்டும் சேருங்க, என் பேர் மட்டும் தான் இருக்கிறதுக்கு என்னோட டாக்குமெண்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் என்கொயரி பண்ணி முடிச்சிருவான், தனிப்பட்டா வந்துடும். இதுக்காக நீ கோர்ட்டுக்கெலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. ஓகே சார். முதல் தாசில்தார்ட்ட கொடுங்க கம்ப்ளைண்ட்டு. ஓகே சார், இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். நான் வந்து எனக்கும் என் தம்பிக்கும் பாகம் இருக்கு. ஓகே. அவர் வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அம்மா கிட்ட கையெழுத்து ஏமாத்தி வாங்கிட்டான். ஓகே. அது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அந்த சந்துருன்ற இன்ஸ்பெக்டர் அவர் லீகலா செய்யல, என்கிட்ட கையெழுத்து வாங்கல அப்படின்ட்டு சொன்னாரு. ஓகேம்மா. ஆனா நடுவுல வந்து எல்லாம் முடிகிற நேரத்துல பொலிட்டிஷியன் வந்து அவர் பக்கம் பேசி விட்டு போயிட்டாங்க. எனக்கு சரியா ஒண்ணுமே பதில் சொல்லல. நீ கேஸ் போட்டுக்கோமான்னுட்டாரு. சரிங்கம்மா. நான் கேஸ் போட்டிருக்கேன் மகிழா கோர்ட்ல. ஓகே. அந்த கேஸ் வந்து வாழ்தான் போது இது வரைக்கும் வரவே இல்லை தம்பி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களா? அது எனக்கு வாழ்தான் போயிட்டு இருக்கு. எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு இன்னும் வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதுக்காக தான் என்ன செய்யலாம்னுட்டு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. இப்போ ஹைகோர்ட்டுக்கு தான் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஹலோ, நான் கேட்குறீங்களா? இப்போ நீங்க வந்து மகிழா கோர்ட்ல போட்டு என்ன விதமான வழக்கு? மகிழா கோர்ட்டுக்கு போட்டு அங்க போனோம், ஒரு வாட்டியும் அவர் வரவே இல்லை. இல்லம்மா, கோர்ட் என்ன கம்ப்ளைண்ட் என்ன இது பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். எந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுருக்கீங்க? அதான் எனக்கு வந்து பாகம் கொடுக்கல, ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டான் அம்மா கிட்ட. எனக்குன்னு 3 பாகமா போட்டிருக்கேன். அம்மாக்கு 1, எனக்கு 1, தம்பிக்கு 1. சரி, இப்போ அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அவங்கள மடக்கி வச்சிருக்கான், போனை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்க அம்மா நினைச்சாங்கன்னா அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஈவனா பிரிச்சு கொடுக்க முடியும். ஒண்ணு வழி இருக்குது. அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க விருப்பப்பட்டு அவங்க சம்பாரிச்ச சொத்தா இருந்துச்சுன்னா இல்ல அப்பாது அதாங்க உங்க அப்பாது. அப்ப வந்து சொத்து உங்க அப்பாது பேர்ல இருந்துச்சா சொத்து? ஆமா, அப்பா பேர்ல. அப்பா பேர்ல இருந்தா உங்க எல்லாத்துக்குமே சரிசமமா உரிமை இருக்குமா? உரிமை இருக்குன்னு எழுதி இருக்கு. சரிங்க. அவர் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்காம அவரு வீடை கட்டிட்டாரு. அதுக்கு தான் நான் கேஸ் போட்டிருக்கேன். சரி, நீங்க சிவில் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? சிவில் சூட்? ஆமாங்க மேடம். ஆமாங்க சார். இப்ப உயர் நீதிமன்றத்துக்கு மாத்தி இருக்காங்க மகிழா கோர்ட்ல இருந்து. சரிங்க சரிங்க. இது வரைக்கும் வரவே இல்ல அவரு. இல்ல வருவாங்க கண்டிப்பா கோர்ட்ல நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு கூட வரவே இல்ல. இது என்னது சமரசம்னு வந்தது. சரிங்க. அவர் வரவே. ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து சமரசமா பேசுறதா இது பண்ணுவாங்க. ஆனா சமரசத்துக்கும் அவர் வரவே இல்ல. வரலன்னா அடுத்து அவங்க கண்டிப்பா நோட்டீஸ் அனுப்பிச்சு அடுத்து இதுக்கு வந்துருமா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பார்க்கறதுக்கு உங்களுக்கு சக உரிமை இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பா அந்த சொத்து கிடைக்கும். நீங்க நல்ல வழக்கறிஞர் வச்சுட்டு கண்டிப்பா அதை இது பண்ண ஃபாலோ பண்ணுங்க, கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. சரியா? ஓகே சார். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம். நான் இந்த சென்னை தொடர்பாக இருந்து பேசுறேன் மேம்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் துரைபாகத்துல பேசுறீங்களா? ஆமாங்க சார், சென்னை உங்க பேர் சார்? உங்க பேர் சார்? பிரகாஷ். சரி பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ், என்ன பிரச்சனை? சார் ஒன்றும் சார், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவா ஓட்டமாக இருக்கிறாங்க, புறம்ப கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். எங்களுக்கு ஓட்டு வீடு தான் சார், உழுவோம், வீடெல்லாம் உழுவோம். சரிங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் தொடர்பாளத்தில் கண்ணகி நகரில் ஒரு எழில் நகர்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காவா வாரில் எடுத்தவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. சரி. ஆனால் எங்கள் ஏரியாவில் கொடுக்கல, வேற எல்லாம் எடுத்தவங்களுக்குலாம் கொடுத்துருந்தாங்க. அதில் சொந்தக்காரங்க இருந்தாங்க. அவங்க பார்க்க போறப்ப பார்த்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களும் வந்து அங்க இல்லாதவங்கள கூட காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க அந்த இடத்த. சரி. வீட்டு. சரி. அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருந்தது சார், கொஞ்சம் ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன், பாத்ரூம்லாம் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கலாம், ஒரு 1,30,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறமா நாங்களும் பணம் கொடுத்தோம் சார், நானும் கொடுத்தேன், என் தங்கச்சும் கொடுத்தாங்க. நாங்க ஒரு 2,60,000 கொடுத்தோம். சரி. ஆனா இது பண்ணி கொடுக்கறவர் பாத்தீங்கன்னா அந்த குடிசை மாற்று வாரியத்திலே அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறவங்க தான் பண்ணி தரேன்னாரு. சரி. ஆனா இது வந்து நாங்க தப்பு பண்றோம் தெரிஞ்சுதான் நாங்க பணம் கொடுத்தோம். சரி, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு, எப்படியோ அவருக்கு நம்ம ஏமாத்த மாட்டாரு கொடுத்தீங்க, இப்ப ஏமாத்திட்டாரா? ஆமா சார். இப்ப என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? இப்ப வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். சரி. ஆனா அவங்க வந்து பெருசா அந்த அளவுக்கு அதை வந்து இனிஷியேட் பண்ணல அவங்க, ஏன்னா இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு. அப்புறம் சிஎம் செல்லு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். இல்லைங்க, இப்போ உங்களுக்கு வந்து இடம் வேணுமா இல்ல உங்களுக்கு பணம் திருப்பி வேணுமா? எது கொடுத்தாலும் ஓகே தான். ரைட். இப்போ சொல்றேன் பாருங்க, இடம் வந்து வேணும்னாக்கா அது கவர்மெண்ட்ல எலிஜிபிள் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள நீங்க வந்தா அப்ளை பண்ணி கவர்மெண்ட் கிட்ட நேரா பணத்தை கட்டி நீங்க வாங்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி, நீங்க கொடுத்த அமௌண்ட்டை ஏமாந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்குனாக்கா சட்டத்தில் ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா, அவங்க பக்காவாக சீட்டிங் பண்ணிட்டான். என்னன்னா, அந்த இடத்த வாங்கி தர முடியும், நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், என்னால் வாங்கி தர முடியுன்ற உங்கள்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கையின் மூலிமா இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ அவனால் முடியல. அதில் இதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுனால லோக்கல் ஸ்டேஷனில் க்ரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணும், பொதுவாக போலீஸ் கொடுக்காது. அதனால் கம்ப்ளைண்ட்டை பக்காவாக எழுதி ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு சிஎஸ்ஆர் ரிசிப்ட்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது என்னன்னா, போலீஸ் என்ன சொல்கிறது வாய்ப்பு இருக்குன்னா, நீ கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், அங்கே ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிங்கனாக்கா ஸ்டேஷனில் அக்னாலஜ்மெண்ட் போட்டு கையெழுத்து கூட போட மாட்டாங்க, அக்னாலஜ்மெண்ட் கூட வராது. நீங்கள் சிஎஸ்ஆர் அந்த ஆர்பிடி ரிசிப்டை வச்சு ஆன்லைனில் டெலிவரி ரிப்போர்ட் எடுத்துங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஃபர்தராக 2 வாரம் கழித்து டிசிக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. சட்டம் சொல்லுது டிசிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே கோர்ட்டில், லோக்கல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோர்ட் டைரக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டு இமிடியேட்டாக அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்ல பாருங்கள், நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போக முடியாது. சட்டம் சொல்லுது இன்ஸ்பெக்டர் போங்க, அதுக்கப்புறம் டிசிட்ட போங்க, அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது. இதை கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு மூலியமாக போனால் தான் இது விடிவு காலம் மூலியம். மற்றபடி நீங்கள் போலீஸ் இதை நம்பாதீங்க, சிவில் மேட்டர் இந்த மாதிரி அவங்க கணக்கு கட்டுவான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக எடுத்துரைத்தீங்க சார். நம்ம கூட அடுத்த காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? சரிங்க மேடம். தொடர்ந்து பேசலாம். ஒரு பிளாட் வாங்கணும் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. அதான் மேடம், நாங்க ஒரு பிளாட் வாங்கணும் மேடம். சரிங்க. அது அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். இல்ல, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையா ஏற்கனவே? எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க சார். சரி. திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அது எப்படி ஒரே இதுல பண்ண முடியாதமா? அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அது சீட்டிங் தான். அது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். சரிங்க. அவங்க என்னன்றாங்க, அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணும்போது அவங்க இடத்துல வேற இடத்த கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு. சரி. தகுபந்தி எந்த போட்டு. எந்த ஏரியாமா? மொபைல் சார். சரி சரி. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இது சம்மந்தமாக நீங்கள் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒன்று, சீட்டிங் பண்ணிக்கிறாங்க, ஏமாற்றிக்கிறாங்க, ஒரே இடத்த வந்து 2 பேருக்கு விற்றுருக்காங்க, விற்றது யாரோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது சம்மந்தமாக சிவில் சூட் ஃபைல் பண்ணி தான் அது பண்ணோம். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும்.
நீங்கள் போலீஸ் மூலியமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? சார் இப்போ கேஸ் போட்டா எப்படி சார்? கேஸ் தான் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் மூலியமாக அணுகுங்க, அதான் ஈஸியாக முடியும் உங்களுக்கு வேலை. கேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் வலிக்கும். பட் வந்துட்டு ஆனால் வந்து நீங்கள் கேஸ் போடுறதுனால சிவில் சூட் ஃபைல் பண்ணலாமா? நீங்கள் அது பண்ணுறதை விட இங்கே போய் கிரிமினல் கேஸ் அவங்க மேலே கொடுங்க. ஏன்னா இது வந்து பக்கா வந்து கிரைம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்த 2 பேருக்கு விற்றுக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது உங்களை ஏமாத்திருக்கிறாங்க. அதனால யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க பேரில் அவங்க கூட இருக்கவங்க யார் யார் வேற யாரெல்லாம் உங்களை போலீஸ் கேட்குறேன் சார். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறோம், கேஸ் போட்டால் இப்போ எங்களுக்கு ஆகுமான்னு கேட்குறேன் சார். கண்டிப்பாக டாக்குமெண்ட், அதாவது அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே பண்ணீங்க ரெஜிஸ்ட்ரேஷனு? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆமாம். அந்த இடம் வந்து அப்ரூவ்டு இடமா பட்டா இடமா? அப்ரூவ் பண்ணிருந்தா சார். பட்டாலாம் இருக்காமா? பட்டா வந்து வாங்கல சார். அதான் எதிர்பார்த்து அந்த வித்தவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க சார். சரிங்க. அப்போ நீங்கள் இது கோர்ட் மூலியமாக தான் தீர்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் தானே பண்ணியிருக்கீங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். கண்டிப்பாக அப்போ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க சார், உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் சென்னையிலேருந்து பேசுறீங்களா? ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்னங்க சார்? முருகன் சார். முருகன், என்ன சமாச்சாரம் சொல்லுங்க முருகன். சார், என்னுடைய அப்பா பேர்ல தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய வீடு ஒதுக்கீடு 1973ல. சரிங்க. அவரு 98ல இறந்துட்டார் சார். சரி. அவருக்கு வந்து 3 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. சரிங்க. அதுல வந்து பொண்ணு வெளியே கட்டி கொடுத்தாச்சு சார். சரி. எனக்கு மேல ஒரு அண்ணன், எனக்கு கீழே ஒரு தம்பி. சரி. அண்ணனும் கல்யாணம் ஆகி அவர் தனியாகிறாரு. சரி. என் தம்பியில கல்யாணம் ஆகி அவர் ஃபேமிலியோட தனியா. சரி. ஓகே. இப்போ அப்பாக்கு ஒதுக்கீடு பண்ண வீட்டுல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா நான் தான் இருக்கேன். சரிங்க. ஃபேமிலியோட இருக்கேன். சரிங்க. என்னுடைய அண்ணனும் தம்பி மனைவி. சரி. தம்பி மனைவி ராஜேஸ்வரி என்ற பேர்ல மின் இணைப்பு என்னுடைய பர்மிஷன் இல்லாம டைரக்டா வாங்கியிருக்காங்க. சரிங்க. இப்போ அந்த மின் இணைப்பை வாங்கினது எனக்கு 2015 அவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்க. எனக்கு 2020ல தான் தெரிய வருது. சரி. தெரிய வந்தது. நான் வந்து சேர்மனுக்கு ஒரு புகார் மனு அனுப்புறேன். சரி. அவரு அது ரிப்ளை வந்து வேசாப்படி இபி ஆபீஸ்ல அனுப்புறாங்க விசாரிக்க சொல்லி. சரி. அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் கொண்டு போகும்போது அன்னைக்கு ஏவி அவங்க இல்ல, இன்னொரு நாள் வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சரிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என் அண்ணனும் தம்பி வைப்பும் ஒன்னா சேர்ந்து அந்த அப்பா பேர்ல இருக்கிற அந்த ஒதுக்கீடு வீடு எங்களுக்கு தான் உரிமை. சரி. உனக்கு எந்த உரிமை கிடையாது வெளியே சொல்ல ஒரே பிரச்சனை பண்றாங்க. சரிங்க. எல்லாரும் பொய்யான அவதூறான பேச்சுகளை. சரிங்க. இப்போ இல்லை, இப்போ உங்களுடைய பிரச்சனை அந்த இடத்துல இப்போ யார் இருக்கா அனுபவத்துல? அந்த இடம் சொத்து யாருடைய அனுபவத்துல இருக்குது? இப்ப அப்பா வீட்டுல யாரு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா. இப்ப நான் முருகன் தான் இருக்கேன். நீங்க உங்க கூட அதே மாதிரி நீங்க இருக்கிறது மாதிரி வேற யாரு அந்த வீட்டுல வேற யார் இருக்கா? யாருமே இல்ல, நானே என் மனைவி. ரைட். இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. உங்க அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க. ஆமா. 3 ஆணு ஒரு பெண்ணு. எல்லாரும் தனித்தனியா போனா கூட அந்த இடத்துல நீங்க 40 வருஷமா நீங்க தான் அது உள்ளுக்கு அனுபவிச்சுட்டு வரீங்க. இந்த சூழல்ல வந்து இபி நேம் மட்டும் வேற ஆள் பேர் மேல அந்த பெண் பேர் மேல இருக்குது. இப்ப அதை கொடுத்தது தவறு. அதை மாத்தி உங்க பேர்ல இருக்கணும்ன்றீங்க இல்லையா? ரைட்டா? இல்ல சார், என் பேர்ல மாற்றத்துக்கு ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இல்லைங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க பேரை கட் பண்ணிட்டு உங்க பேர் வரணும் அப்படியா? மின் இணைப்பை துண்டிக்கணும் சார். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். சரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மின் இணைப்பு துண்டிச்சிடுறோம். ரைட்டு. இப்போ மின் இணைப்பு துண்டிச்சிட்டாக்கா அந்த புதுசா அந்த மின் இணைப்பு யார் பேர் மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அவங்க மின் இணைப்பு வந்து முறைகேடா வாங்குற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி. ரைட். நீங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்குறது தவறு தான். கரெக்டான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அது என்கொயரி வரணும். இது ஒரு லைன்ல இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு அந்த இடம் சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாருமே ஒரு முடிவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. சட்டத்தை சொல்லிடுறேன் கேளுங்க. இது அப்பாவோட இடம். மொத்தம் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைக்கு ஈக்குவலாக தான் போகும். உங்களுக்கு 4ல் ஒரு பாகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு முழுசாகவும் கிடைக்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் 4ல் ஒரு பாகம் 4ல் ஒரு பாகம் உண்டு. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய மின் இணைப்பு அவங்க இல்லாத
அவங்க வீட்டில் இல்லை, அவங்க பேரில் எப்படி மின் இணைப்பு வருது? நீங்கள் கம்ப்ளைண்ட் கரெக்டாக கொடுத்துறீங்க, என்கொயரி வச்சு கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினாக்கா நீங்கள் சிவில் கோர்ட் அணுகி அதுக்கு நிவாரணம் தெரிவிக்கலாம். எனக்கு என்ன சார், சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. எனக்கு என்னன்னா நீங்க சொன்னது எத்தனை கரெக்ட். ஆனா அந்த மின் இணைப்பு வாங்கிட்டதுனால அவங்க அதை காரணம் வச்சு எனக்கு தெரிந்த உரிமை இல்லாத மாதிரி அவங்க சான்ஸே இல்லை. அது கோர்ட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. காரணம் ஒரே ஒரு, உங்க அப்பா இறந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுடைய பேர்ல உள்ள அலாட்மெண்ட் ஆர்டர் நம்பர் 1, நம்பர் 2 உங்க அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டு, நம்பர் 3 லீகல் ஏர்ல உங்க பேர் இருக்குது. இது 3 டாக்குமெண்ட் இருந்தாலே உங்களுக்குள்ள பாகத்தை இறைவனாலும் எடுக்க முடியாது. ஓகே சார். சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? லைன்ல இருக்காங்க மேடம். வணக்கம் மேடம். உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரசூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வியும் உங்களோட சந்தேகத்தையும் நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். மேடம் ஒண்ணும் இல்லைங்க, பையன் 2வது பையன் பாத்தீங்கன்னா காலேஜ் போனவன் மிஸ் ஆயிட்டானுங்க. சரிங்க. 3 வருஷம் ஆகுது மேடம். 3 வருஷமா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கம் மந்திரிகிட்ட எஸ்பி ஆபீஸ்ல எல்லா பக்கம் பெட்டிஷன் கொடுத்து நான் தெரிஞ்சுக்கணும்னா சொல்றாங்க. நான் இதுவரையில எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. பையன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். என்ன வயசுங்க ஆகுது மேடம்? அவருக்கு பாத்தீங்கன்னா 25 வயசு ஆகுதுங்க சார். 25ஆவதா? ஆமாங்க சார். எங்க போகும்போது, வேலைக்கு எங்க போகும்போது அவர் காணாம போனாங்க? மேடம் இந்த ஈரோடு ரங்கம்பளை காலேஜ் இருக்குங்க சார், பாரதியார் யூனிவர்சிட்டி. அந்த காலேஜுக்கு போனவங்க காலையில போனவங்க மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வரலைங்க மேடம். சார் இப்போ உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அது மாதிரி எதனா ஒரு சஸ்பெக்ட் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இருந்தவங்க எல்லாத்தையும் போய் கேட்டுங்க சார். அவர் பேசணும்னு சொல்லி எல்லா பக்கம் போய் விசாரிச்சுங்க. சொந்த பந்தம் எல்லா பக்கம் பார்த்தாச்சுங்க. நாங்க போகாத சார், எல்லா பக்கம் பார்த்தேங்க சார். ஆனா எங்கேயுமே கிடைக்கலைங்க சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிங்களா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க சார். ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போகும்போதெல்லாம் நான் அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன் தான் சொல்றாங்க. ஆனா இதுவரையில பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் இருக்குல்லைங்க சார். இல்ல அது நம்ம தான் சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். அது அப்படி இல்லைன்னா நீங்க கோர்ட் டைரக்ஷன் இது மாதிரி டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்க. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து எதுவும் பண்ணல, அதனால இமீடியட்டா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நம்ம கோர்ட்ல தான் சார் டைரக்ஷன் வாங்கணும். ஆனா போலீஸ் வந்து கண்டிப்பா தேடி இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த சஸ்பெக்டும் எதுவும் இது இஷ்யூ இல்லை. அதனால அவர் ஏன்னா 25 இயர்ஸ்ன்றீங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்க தான், நல்லா இருக்கவங்க தான். ஒன்றும் மிஸ் ஆகி வேற எதனா ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நேரம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் பையன் லைவ்ல தான் இருப்பார். ஆனால் எங்கே இருக்காருன்றது ஒருவேளை வெளிநாடு போயிருக்கலாம். அந்த மாதிரி எதனா உங்களுக்கு இது இருக்கா? அந்த மாதிரி இதுவரையில போனது இல்லைங்க சார். பாஸ்போர்ட் அது மாதிரிலாம் எதனா இருக்கா அவருக்கு? இல்லைங்க சார். இல்லைங்க. சரி, அப்போ உங்களுக்கு வெளியில் அவுட் ஆஃப் இதுக்கு உங்கள் ஊரை விட்டு வெளியில் எங்கேயும் இல்லையா? யார்கிட்டையும் கேட்டிங்களா? எல்லா பக்கம் கேட்டேங்க சார். எல்லா பக்கம் கேட்டேன். ஏன்னா ஏதாவது நீங்க ஒரு இது பண்ணாதாங்க போலீஸாலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அவங்க போய் எப்படி இது பண்ண முடியும்? எதனா ஒரு வகையில அவங்களுக்கு லைன் கொடுத்தாதான் அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எதனா ஒரு வகையில தெரிஞ்சிடும். உங்க பையன் எங்கேயாவது ஒரு இடத்துல லைவ்ல தான் இருப்பாரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல கிடைப்பாருங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரியா? அதாவதுங்க ஐயா, நீங்க வந்து மிஸ்ஸிங் கொடுத்துட்டீங்க, எஃப்ஐஆர் இருக்குது இல்லைங்களா? போலீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற விஷயம் தான், ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கலாம் தான் என்னோட ஒப்பீனியன். என்னன்னா போலீஸ் வந்து இந்த மாதிரி போலீஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்தந்த முக்கியமான இடத்துல ஒட்டி இருக்கணும். டிவியில் வந்து பப்ளிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் செஞ்சாங்களா போலீஸு? ஆமாங்க சார். நோட்டீஸ் அடிச்சு கொடுக்க சொன்னாங்க சார். இல்ல நீங்க அடிச்சு கொடுக்க தேவையில்லைங்க, போலீஸே செய்யணும். போலீஸே அவங்க தான் கேட்டாங்க சார். ஸ்டேஷன்ல கேட்டாங்க. இல்ல ஸ்டேஷன்ல போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்க போட்டோ ஒட்டி போலீஸே வந்து போட்டோ ஒட்டிச்சா, போலீஸே வந்து டிவியில வந்து உங்க பையனுடைய போட்டோ வந்து விளம்பரம் பண்ணாங்களா? அதெல்லாம் போலீஸே செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா இல்லையா? ஆரம்பத்துல சார், ஆரம்பத்துல பெட்டிஷன் கொடுத்தனாங்க சார். அப்ப கொடுக்கும்போது வந்து என்ன சொன்னாங்க, தொடர்ந்து பேசுங்க சார். கட்டாயிச்சு. இல்லைங்க சார், கட்டாடுங்க. இல்ல நான் கேட்குறது ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க. ஏன்னாக்கா உங்க பையனுடைய போட்டோ போலீஸ் வந்து அடிச்சு அங்கங்க ஒட்டிச்சா, டிவியில வந்து போலீஸ் வந்து பப்ளிகேஷன் பண்ணிச்சா சொன்னிச்சா? அது செஞ்சுதா இல்லையா போலீஸ்? சார் டிவியில பண்ணலைங்க. போட்டோ என்ன கேட்டாங்க சார். போட்டோ நான் எடுத்துக்கொண்டே விட்டேங்க. நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 நோட்டீஸ் கேட்டாங்க. நான் அடிச்சு கொடுத்தேங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இல்ல அதெல்லாம் போலீஸை சொல்லணும். சரி, இப்போ வாங்க, இப்போ போலீஸ் வந்து சரியா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னாக்கா, இருங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. போலீஸ் சரியா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் இதுல பண்ணல. அதனால நீங்க வந்து இருங்க,
நீங்கள் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு வக்கீலை வச்சு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போடுங்க. அதுக்கு பேர் வந்து மானிட்டரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது, கீழ்கோர்ட்டு தான் போடணும்னு. அங்கே ஒரு பெட்டிஷனை போட்டிங்கனாக்கா கோர்ட்டே நேராக தலையிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் கேட்டு என்ன ஆக்ஷன் எடுத்து என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு அவங்களே நேரடி தலையிட்டு கேட்பாங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வாகும். உங்கள் பிள்ளை உங்களுக்கு இமீடியட்டாக கிடைப்பான். நீங்கள் நாளைக்கே அந்த பெட்டிஷனை போடுங்க. சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம் குமரேசன் என் பேரு, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். குமரேசன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் குமரேசன். என்ன விஷயம் குமரேசன், சொல்லுங்க. சார் நான் வந்து கபோர்ட் ஒர்க் கார்பெண்டர் சார், நான் ஒர்க்கு எனக்கு. சரிங்க குமரேசன். பிவிசி ஒர்க் வந்து ஒரு வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணோம், ஆகஸ்ட்ல பண்ணதுங்க. சரிங்க. அவங்களுக்கு 36,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குங்க. சரிங்க. அது வந்து கேட்டப்போலாம் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, 10 நாள் தர 15 நாள் தரேன்னு சொல்லி. சரிங்க. 2 மாசம் பண்ணிட்டாங்க சார். இப்போ சரிங்க. இப்ப கேட்டப்பதான் வந்து அவங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க சார், மாத்தி மாத்தி டைம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படி வாங்குறதுன்னு தெரியலங்க. சரிங்க. ரேஷன் போலாமா இல்ல நான் போட்டதை ரிட்டர்ன் கழட்டிக்கலாமா அப்படின்னு என்னன்னு தெரியாம முழிக்கிறேன். சூப்பர். இப்ப நம்ம கழட்டிட்டோம்னாங்க சார். இல்ல அவங்களுக்கு அவங்க கேஸ் இல்ல இல்ல கரெக்டா, நல்ல அருமையான கேள்வி, அருமையான. நீ பொருள் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? பொருள்லாம் எங்க பொருள் சார், நாங்க தான் எடுத்துட்டு போனோம். நீங்க தான், அப்போ நீங்க தான் ஓனர். இன்னும் உங்ககிட்ட உங்களுடைய பொருள் அங்க இருக்குது. அவங்க காசு கொடுத்தாதான் அவங்க பொருளாகும். ஆமாங்க ஆமாங்க. அதெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ஐயா இந்த மாதிரி பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால எங்களுடைய பொருளை அங்க வச்ச பிறகு பைசா கொடுக்காம என்னை சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சீட்டிங் கேஸ் கொடுங்க. நான் சொல்றது நல்லா கவனிச்சிங்க. பணம் கொடுக்குறேன்னு சொன்னால்தான் என் பொருளை அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணினேன். சரிங்க சார். அதனால் ஃபிக்ஸ் பண்ண பிறகு வந்து பணம் கொடுக்காம என்னை சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சீட்டிங் கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று என் பொருளை கொடுத்துரு திருப்பி, இல்லை பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு குயிக் ஆகும். இல்லைன்னா இது சிவில் நேச்சர் மாதிரி தான் ஆகும். போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா சிவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி இது கிரிமினல் கேஸ் மாதிரி நீங்கள் ட்ராட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். ஈஸியாக சக்ஸஸ் ஆகும், கவலைப்படாதீங்க. நன்றி 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 சார். இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம், கண்ணன் சார். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். கண்ணன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இது வந்து சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதுக்காக நான் கேட்கணும் டீட்டெயில். சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்துட்டு இருக்கா? ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கா? இல்ல சார். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா என்னோட பக்கத்து வீட்டுக்காருக்கும் எனக்கும் வந்து இந்த இடம் சம்பந்தப்பட்ட இது இருந்தது. சரி, இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆமா, இஷ்யூஸ் இருந்தது. அதை வச்சு நாங்க வந்து சர்வேரை வச்சு அளந்தோம். ஓகே. அளந்தும் போது அவங்க வந்து 2 அடி வந்து தாண்டி வந்திருக்காங்க. 50 அடி நீளத்துக்கு 2 அடி அகலத்துக்கு மாதிரி தாண்டி வந்துட்டாங்கட்டு சர்வேர் வந்து எனக்கு வந்து நோட் பண்ணி சர்டிஃபை பண்ணிட்டாரு. சரி சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை வந்து நாங்க அதை இடிச்சுட்டு நாங்க போல போட்டு போகணும்னா அந்த நேரத்துல அவங்க வீட்டுல ஒரு டெத் ஆயிடுச்சு. அதனால நாங்க வந்து அதை ஃபர்தரா போல. சரி, அதை கடந்து போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட அவங்க காம்பவுண்ட கட்டிட்டாங்க. சரிங்க. கட்டிட்டாங்க. அவங்க வந்து இல்ல இப்போ உங்களுக்கு என்ன இஷ்யூ சார்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன உங்களுக்கு? அதாவது இப்போ இது வந்து பழைய ஒரு 10 years முன்னாடி இது சார் அந்த சர்டிஃபை பண்ணது. இப்போ வந்து சார் திரும்பி இன்னொரு வாட்டி பணம் கட்டுங்க, சர்வேர் பணம் கட்டுங்க. கட்டிட்டு அது வந்து இப்போ வந்து எலிஜிபிளா இருக்காதுல்ல சார்? இப்போ நம்ம கோர்ட்டுக்கு அதை கொண்டு போக முடியாது. இப்போ நீங்க புதுசாவே திரும்பி அளக்கலாம் சார். திரும்பி பணம் கட்டிட்டு அளக்க சொல்லுங்க சார். வந்து எனக்கு அடுத்த அளந்து கொடுங்கன்னு கேளுங்க. சரியா? வச்சுட்டு புதுசா அளந்து கொடுக்குமோ அதை வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா இதா இருக்கும். ஏன்னா நீங்க 10 years ஆச்சுன்றீங்க இல்லையா? ஆமா சார். அதனால திரும்பி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பணம் கட்டிட்டு நீங்க அதாவது 1 மாசம் 30 நாளுக்குள்ள பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்க இது பண்ணலாம். சரியா? ஓகே சார். இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம் சார். வணக்கம். ஐயா அம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? அம்மா நான் சிவகங்கை மாவட்டம் வேமத்தூர் கிராமங்கம்மா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சார் உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஐயா பாலாமணி என் பேரு. பாலாங்குடி சொல்லுங்க. பாலாங்குடி என்ன விஷயம் உங்க விஷயம்? ஐயா ஒரு சின்ன நான் வந்து அண்டாடு காட்சி தினக்கூலி ஐயா நானு. சரிங்க. 2 பையன் ஐயா. ஒரு பையன் பேரு பிரசாந்த். 2019 அவன் படுகொலை பண்ணப்பட்டாங்க ஐயா பையனை. சரி. இவன் ஒருத்தன் வந்து வக்கீலுக்கு படிச்சான், ஒருத்தன் வந்து டிப்ளமோ இன்ஜினியருக்கு ஐயா. சரிங்க.
அதுல அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் கொண்டவனை கொண்டானுங்கய்யா. சரிங்க. இது மேல இன்னொரு பையன் மூத்த பையன் மேல 18 கேஸ் பொய் கேஸ் போட்டிருக்காங்கய்யா. ஓ சரி. நாங்க வந்து செங்கல்பட்டுல வந்து குடியிருக்கோங்கய்யா. அங்கேயும் வந்து எங்களை வந்து வாழ விடலைங்கய்யா. அன்றாடம் காட்சி நான் ஒரு பையனை இழந்துட்டு இப்ப யாருமே இல்ல, 2 பேரும் வியாதியா இருக்குங்கய்யா. காவல்துறையுடைய அடாபடி காவல்துறையுடைய அந்த பெரிய இது எங்களுக்கு பெரிய டார்ச்சரா இருக்குங்கய்யா. நாங்க மருந்து குடிச்சிட்டு சாவதே தவிர வழி இல்லைங்கய்யா. சரிங்க. இப்ப இந்த 2 பசங்க எங்க இருக்கானுங்க? 2 பசங்க இல்லையா, ஒரு பையன் இறந்துட்டான். ஒரு பையன் இறந்து, இன்னொரு பையன் எங்க இருக்கான்? இன்னொரு பையன் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. போலீஸுக்கு பயந்து போய்க்குன்னா நாங்க போவோம். இங்க கேளுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, போலீஸ் உங்களை வந்து டார்கெட் பண்ணி பொய் கேஸ் மேல பொய் கேஸ் போட்டு வாழவே விட மாட்டாங்குதுங்க. அதனால உங்க பையன் வந்து மறைவு வாழ்க்கை வாழ்றான். அந்த பையனுடைய அதாவது உங்களுக்கும் குடும்பத்தோட சேர முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க இல்லையா? கண்டிப்பா. ரைட். இதுல என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அழகா இந்த மாதிரி இது நீங்க என்கிட்ட சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அழகா ஒரு இதில் எழுதி, உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா ஒரு வக்கீலை பார்க்கலாம், இல்லாட்டா கூட பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. அவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்துடுங்க. நேராக ஹைகோர்ட்டு இலவச சட்ட உதவி மையம் எங்கன்னு கேளுங்க. நீங்கள் வந்து என்ன இதில் பொதுவாக கேட்கக்கூடாது, இருந்தாலும் வந்து சட்டத்தினுடைய பெனிஃபிட் இருக்குதான்னு தான் இதை கேட்குறேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வருமானம்? ஐயா நாங்க வந்து தினக்கூலிங்கய்யா. நான் ஒரு ஆன்மீகத்துல இருக்குங்கய்யா. கடவுளே சாட்சின்னு இருக்கேன். ஆனா என்ன கொடூரமா தாக்குறாங்க காவல்துறை. ரைட். இப்போ என்ன சொல்றேன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க நேராக ஹைகோர்ட்டுக்கு வாங்க. ஹைகோர்ட் காம்பவுண்ட் உள்ளுக்கு இலவச சட்ட உதவி மையம், அங்க போய் நீங்க முறையிட்டீங்கன்னா அவங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்பதான் காவல்துறை கொஞ்சம் அமைதியா இருக்கும். உங்க பையன் உங்களோட வந்து சேர முடியும். வெரி சிம்பிள். நாளைக்கே போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944401692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.